Assalamualaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்வீட் பாக்ஸை எப்படி வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரியான ரவுண்ட் ஷேப்ல இருக்க இந்த ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணிருக்கனோ அது போல நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை கட் பண்ணும்போது எடுத்த வீடியோ கிளிப் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்காக பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கையில் தெரியும். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சணல் எடுத்துக்கோங்க. அந்த சணலோட எட்ஜை வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒட்டி இந்த மாதிரி ஒரு பீஸை விட்டுட்டு ஒரு பீஸில் நம்ம வந்து சணலை கொண்டு போகணும். கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஒரு ரோ போல் கொண்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம எந்த சைடாக வந்தோமோ அதே சைடாலே திரும்பி கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து சணல் வந்து மேலே இருக்கும். அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா அந்த சணல் வந்துட்டு அந்த கட் பண்ண பீஸில் கீழ் சைடு வரணும். ஸோ இது மாதிரியே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து பின்ன போகிறோம். வீடியோவை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்கிறத விட பார்க்கல நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அலசலாக அதாவது நெருங்காமல் இருக்க மாதிரி இருக்கும். அகெயின் நம்ம வந்து திரும்ப இதில் வந்து இதே மாதிரி பின்னிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நெருங்கி வந்துடும். ஒரே ஒரு வேலை தான். என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மேலே வந்துச்சுன்னா செகண்ட் டைம் உள்ளே வரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்து பின்னிக்கோங்க. கையால் வச்சு இதே மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் பின்னிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸை வந்து கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த சணல் வச்சு பின்னிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள் சைடு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ எங்கே நம்ம ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது திரும்பியும் இந்த மாதிரியே எந்த வழியாக நம்ம வந்தோமோ அதே வழியாக திரும்பியும் வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு கூட முடிஞ்ச மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் பின்னிட்டு வந்தாச்சு. ஒரே ப்ராசஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபைனல் வரைக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்கல தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பின்னிட்டே வந்திருக்கோம். எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடம் வரும்போது திரும்பியும் இந்த வழியாகவே பின்னிட்டே வருவோம் பாருங்கள். சேம் இதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுக்கோங்க அந்த சணல் கயிறை. அப்போ நமக்கு நெருங்கி நல்ல கூடியோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து சணல் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத்தை வந்து கிழிச்சிட்டு கூட இப்போது சணலை யூஸ் பண்ணி எப்படி பின்னமோ அதே மாதிரி அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த கூடை ரெடி பண்ணலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து அந்த பின்னிட்டு வந்தாச்சு. இந்த இடம் தான் நம்ம ஆரம்பித்த இடம். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்தோட வந்து முடிச்சுக்கலாம். இதில் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே அழகான ஒரு சணல் கூட வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு வேஸ்டான ஸ்வீட் பாக்ஸிலிருந்து. இந்த பேஸ்கெட்டை பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்டில் ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்க இல்லைனா வந்து வெஜிடபிள் கூட அந்த மாதிரி எப்படி வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து பின்னின அந்த ஓரத்தில் வந்து அந்த சணலை மட்டும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த மிடில் சைடு வந்து அதுலேயுமே சணல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் சணலை வந்து இந்த மாதிரி சுற்றி. இதெல்லாமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்களும் இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல பர்ஃபெக்டான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி 3 கயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, பின்னல் மாதிரி நம்ம வந்து பின்னிக்கலாம். இப்போ பின்னியாச்சு. இந்த பின்னலை வந்து இந்த கூடையோடு இந்த ஓரத்தில் வந்து ஒட்ட போகிறேன். இப்படி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூடியோட அந்த ஓரம் வந்து தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ நான் வந்து எடுத்திருந்த பின்னல் வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து பின்னல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பின்னலுமே பின்னி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த கூடை மேலே நம்ம வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் தான். வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடில் அழகுக்காக வேண்டி என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற 2 பூ வந்து ஒட்டி விடுறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் திங்ஸ் ஏதாவது வச்சு டெக்கோர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அழகான வேஸ்டான ஸ்வீட் பாக்ஸ் அண்ட் வேஸ்ட்டு சணலில் ரெடி பண்ணின ஒரு அழகான பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வேஸ்டான ஸ்வீட் பாக்ஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பூக்கள் பிச்சு வச்சோம் அப்படின்னாக்கா அழகான ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்கெட்டை பழங்கள் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி குட்டீஸோட கேண்டீஸ் இதெல்லாமே போட்டு வைக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்டான ஸ்வீட் பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சணல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வேஸ்ட்டான காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை தினம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.